ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊட்டி விட்டுருந்தோம். அப்படியே கொஞ்சம் காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு புடிச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்க்கால்ல தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா, மட பைப் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புடிச்சு குடத்துல புடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, பக்கெட்டு, ட்ரம்மெல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் புடிச்சு ஊத்திட்டு, மீதி தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தென்னை மரத்துக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தென்னை மரத்து வாய்க்கால்ல தான் பார்த்தீங்கன்னா, மட பைப் இருக்குது. அப்படியே லைனா பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 தென்னை மரம் இருக்கு. அதையொட்டியே வாழைக்கன்னு வச்சு விட்டுருக்குறோம். அதுக்கு ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்காடு. முருங்காடு வந்து இப்பதான் பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சிருக்குது. முதல்ல ஒவ்வொன்னும் தப்பி பொழைச்சா மேலே இருந்த ஒவ்வொரு காயில பார்த்தீங்கன்னா விதை இருக்கு. சரி, அந்த விதைய எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்ச காயெல்லாம் ஒன்று ஒன்று இருந்தது. எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குட்டா வச்சு விதை எடுத்துட்டு இருக்கிறேன். மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கால் நீட்டி உட்காந்து விதை பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டு இருக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது முருங்காய்க்குள்ள இருக்கிற அந்த பருப்பு தான் பார்த்தீங்கன்னா காஞ்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருப்பா மாறிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து முருங்கை காப்பு கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிட்ருக்குது. மேலே ஒன்று ஒன்று தப்பி இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் உளுந்துட்ருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நமுத்து போயிடுச்சு. ஒன்று ஒன்று பூச்சி விழுந்துருச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முருங்காடு வந்து பூ பூத்து பிஞ்சு வச்சிட்ருக்குது. பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருந்துச்சு. பனிக்கு பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக நிற்க மாட்டேங்குது. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மைகோதியாட்டம் வந்திருக்குது. பூவுலேருந்து இதை காய் வர்ற ஸ்டேஜ் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். பூவுலேருந்து அப்படியே பிஞ்சு பிடிச்சி அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் வந்து பெருசாகும். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தலைகள்லாம் உளுந்து காய்க்கிற ஸ்டேஜ். அதான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. சரி, எங்கேயாவது வரக்காய் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒன்று தொலைவிட்டு இருந்தேன். சரி, குழம்புக்குள்ள உரக்கு ஒரு முருங்காய் தேடலான்னு காடே ஏகம் தேடி வந்து நம்மளுக்கு ஒரு முருங்கை கிடைக்கல. முருங்காய் சீசனமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு ஆசையே